இரண்டாம் அலை கொரோனா வேகமா பரவிட்டு வர இந்த சூழ்நிலையில சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவில் இன்னைக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா அவர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அமெரிக்கா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் 19 மாநிலங்கள்ல கொஞ்சம் நோய் தொற்று ஏறுமுகமா தான் இருக்கு. அதுல தமிழகமும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாம் அலை கொரோனா வேகமா பரவிட்டு வர இந்த சூழ்நிலையில திரும்பவும் லாக்டவுன் போட்டுருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் டாக் எல்லார் மனசுலயும் நிலவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வரப்போற சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. எலெக்ஷனுக்கு ஆல்ரெடி பிரச்சாரத்துக்கு போறவங்க 5 பேர் மேல போகக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ லாக்டவுன் வந்துருச்சு அப்படின்னா அந்த 5 பேர் அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்ல மேலும் நிறைய விதிமுறைகள் கொண்டு வருவாங்களா அப்படின்ற கொஸ்டின் டாக் இருக்கு. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இப்ப எல்லார் மனசுலயும் உருவாகி இருக்கு. பலதரப்பட்ட விதிமுறைகளுக்கு நடுவுல எலெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா நடத்திடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் பல முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் உங்கள் சக்சஸ் 7 சேனலுடன். நன்றி, வணக்கம்.